வெல்கம் டு ஷேர்ஸ் அகாடமி. நம்ம டுடே தினமணி நியூஸ் பேப்பர் அனாலிசிஸ் பார்க்கலாம். முதல் நாளிலேயே முடங்கியது நாடாளுமன்றம். அதானி விவகாரத்தில் எதிர்க்கட்சிகள் அமளி. இந்த அதானி இஷ்யூ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதானியை பொறுத்த வரைக்கும் அமெரிக்காவுடைய செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் கமிஷன் அதே மாதிரி அமெரிக்காவுடைய டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் இந்த ரெண்டு ஆர்கனைசேஷனும் ஒரு அலிகேஷன் வச்சுருக்காங்க. என்ன அலிகேஷன் பார்த்திங்கன்னா, ரெனியூவபிள் எனர்ஜி சப்ளை கிடைக்கிறதுக்கான கான்ட்ராக்டில் இந்தியன் அஃபிஷியல்ஸுக்கு லஞ்சம் கொடுத்ததுக்கான ஒரு அலிகேஷனை இந்த ரெண்டு அமைப்புகளும் வச்சுருக்காங்க. ஸோ இந்த டிஸ்கஷனால் தான் பார்த்திங்கன்னா நாடாளுமன்றம் முடங்கியிருக்கு. அண்டு நவம்பர் 26 இன்றைக்கி பார்த்திங்கன்னா கான்ஸ்டியூஷன் டே செலிப்ரேட் பண்ணுறோம். 75th கான்ஸ்டியூஷன் டே நவம்பர் 26 1949 தான் பார்த்திங்கன்னா கான்ஸ்டியூஷனை எனாக்ட் பண்ணாங்க. ஸோ இந்த எனாக்ட் பண்ணும்போது டோட்டல் 284 மெம்பர்ஸ் சைன் பண்ணாங்க. ஸோ இந்த ஃபேக்ட்லாம் பார்த்துக்கோங்க. தென் நெக்ஸ்ட் ஒன், நெதர்லாந்து நாட்டின் பாரம்பரிய பாய்மர கப்பல் சென்னை துறைமுகம் வருகை. இந்த கப்பலோட நேம் என்னென்னு பார்த்திங்கன்னா ஸ்டேட் ஆம்ஸ்டர்டாம். ஸ்டேட் ஆம்ஸ்டர்டாம். தென் நெக்ஸ்ட் ஒன், எடிட்டோரியல் பேஜ், விவாத பொருளாகும் அரசியல் சாசனம். இதில் கான்ஸ்டியூஷன் டே பற்றி சில டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம நவம்பர் 26 ஒவ்வொரு வருஷம் கான்ஸ்டியூஷன் டே செலிப்ரேட் பண்ணுறோம். நவம்பர் 26 1949 கான்ஸ்டியூஷனை எனாக்ட் பண்ணாங்க. ஸோ எனாக்ட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா டோட்டல் 299 மெம்பர்ஸில் 284 மெம்பர்ஸ் சைன் பண்ணாங்க. ஸோ இந்த டேயில் பார்த்திங்கன்னா கான்ஸ்டியூஷனை எனாக்ட் பண்ணாங்க. பட் கான்ஸ்டியூஷன் கேம் இன்டு ஃபோர்ஸ் என்னைக்கு இம்ப்ளிமெண்டேஷன் ஆச்சு பார்த்திங்கன்னா ஜனவரி 26 1950. இந்த கான்ஸ்டியூஷனை எழுத தொடங்கிய நாள் என்னைக்கு பார்த்திங்கன்னா 1946 டிசம்பர் 9. டிசம்பர் 9 கான்ஸ்டியூஷனை எழுத தொடங்கக்கூடிய ஒரு ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணாங்க. அந்த டைமில் இனிஷியலி பார்த்திங்கன்னா அம்பேத்கர் இடம்பெறவில்லை. அம்பேத்கர் எப்போ வந்தார் பார்த்திங்கன்னா யோகேந்திரநாத் என்பவர் விலகியதுனால தான் அம்பேத்கர் அந்த ப்ராசஸ்க்குள்ளாடி வந்தார். அண்டு 1947 ஆகஸ்ட் 29 பார்த்திங்கன்னா கான்ஸ்டியூஷனை எழுதுறதுக்கான அதாவது ஒரு டிராஃப்டிங் கமிட்டி கொண்டு வந்தாங்க. கான்ஸ்டியூஷனை டிராஃப்ட் பண்ணுறதுக்காக ஒரு டிராஃப்டிங் கமிட்டி கொண்டு வந்தாங்க. இந்த டிராஃப்டிங் கமிட்டியில் பொறுத்த வரைக்கும் 7 பேர் மெம்பர்ஸாக இருந்தாங்க. ஸோ இதில் 7 பேருடைய நேமும் கொடுத்துருக்காங்க. யாரெல்லாம் பார்த்திங்கன்னா கோபாலசுவாமி ஐயங்கர், அல்லாடி கிருஷ்ணசுவாமி ஐயர், முன்ஷி, முகமது சாதுல்லா, பிஎல் மித்தர், டிபி கைத்தான். ஸோ இந்த மாதிரி 7 மெம்பர்ஸ் இருந்தாங்க. டிராஃப்டிங் கமிட்டி சேர்பர்சன் யார் பார்த்திங்கன்னா அம்பேத்கர். ஸோ இதில் 1948 பார்த்திங்கன்னா கைத்தான் அவர் இறந்து போகிறதுனால கிருஷ்ணமாச்சாரி இதில் இன்க்ளூட் ஆனார். தென் அதுக்கு பிறகு மித்தர் விலகியதுனால மாதவராவ் இதில் இன்க்ளூட் ஆனார். ஸோ இந்த மாதிரி டோட்டல் 7 மெம்பர்ஸ் இந்த டிராஃப்டிங் கமிட்டியில் இருந்தாங்க. டிராஃப்டிங் கமிட்டி தான் பார்த்திங்கன்னா கான்ஸ்டியூஷனை டிராஃப்ட் பண்ணாங்க. ஸோ ஒன்ஸ் டிராஃப்ட் பண்ணி முடிச்சதுக்கு பிறகு 1949 நவம்பர் 26 பார்த்திங்கன்னா கான்ஸ்டியூஷனை எனாக்ட் பண்ணாங்க. அந்த டைமில் 284 மெம்பர்ஸ் சைன் பண்ணாங்க. தென் இந்த கான்ஸ்டியூஷன் பார்த்திங்கன்னா ஜனவரி 26 1950 கேம் இன்டு ஃபோர்ஸ் இம்ப்ளிமெண்டேஷன் ஆகிடுச்சு இந்தியா ஃபுல்லாகவே. பட் ஸ்டில் பார்த்திங்கன்னா கான்ஸ்டியூஷனில் பல்வேறு விஷயத்தை ஒவ்வொரு வருஷம் மாற்றிட்டே இருக்காங்க. எஸ்பெஷலி 1951 பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தாங்க. அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா நிறைய அமெண்ட்மெண்ட் திரும்ப கொண்டு வந்துகிட்டே இருக்காங்க. ஸோ கான்ஸ்டியூஷன் பார்த்திங்கன்னா இப்போவும் நிறைய விஷயங்கள் கான்ட்ரவர்ஸில் இருந்துகிட்டே தான் இருக்குது. எஸ்பெஷலி பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல மத்திய அரசுக்கு அதிக அதிகாரம் கொடுத்துருக்காங்க. ஸ்டேட் கவர்மெண்ட்டோடைய அதிகாரத்தை மத்திய அரசாங்கம் பறிக்கிறது மாதிரி சில விஷயத்தில் சொல்லியிருக்காங்க. அண்ட் அதே மாதிரி கன்கரண்ட் லிஸ்ட்டை பொறுத்த வரையும் பார்த்திங்கன்னா மத்திய அரசுக்கு அதிக அதிகாரம் கொடுத்துருக்காங்க. ஆளுநர் கவர்னரை பொறுத்த வரையும் பார்த்திங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு அதிக அதிகாரம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய கான்ட்ரவர்ஷியலான விஷயங்கள் கான்ஸ்டியூஷனில் இருக்கிறதுனால பல்வேறு மாற்றங்கள் இன்னும் கான்ஸ்டியூஷனில் வரும்ங்கிறத பற்றி இதில் சொல்லியிருக்காங்க. தென் நெக்ஸ்ட் ஒன், சுருங்கி வரும் குழந்தை பிறப்பு விகிதம். இதில் ஃபெர்டிலிட்டி ரேட்டை பற்றி சொல்லியிருக்காங்க. குழந்தை பிறப்பு விகிதம் பொறுத்தவரையும் பார்த்திங்கன்னா இது கம்மியாகிட்டே இருக்குது.
1950 ஃபெர்டிலிட்டி ரேட் வந்து பார்த்திங்கன்னா 5 இருந்துச்சு. தற்போது 2023 உலகம் இதை வந்து வேர்ல்டு டீட்டெயில்ஸ், அதாவது உலகம் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா 1950 வந்து ஃபெர்டிலிட்டி ரேட் 5 இருந்துச்சு. தற்போது ஃபெர்டிலிட்டி ரேட் வந்து 2.3 குறைஞ்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இது வந்து 20100 1.7 குறையுங்கிறதையும் இதில் சொல்லியிருக்காங்க. அண்ட் 2064 டோட்டல் வேர்ல்டு பாப்புலேஷன் வந்து 970 crore இருக்கும். பட் 2100 வந்து பார்த்திங்கன்னா இது 880 கோடியாக குறையிறதுக்கான சான்ஸ் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபெர்டிலிட்டி ரேட் குறையும் போது ஆட்டோமேட்டிக்காக பாப்புலேஷனும் குறையும். அதற்கான ஒரு எடுத்துக்காட்டு தான் இதில் சொல்லியிருக்காங்க. 2017 ஜப்பானில் வந்து பார்த்திங்கன்னா 12.8 கோடி மக்கள் இருந்தாங்க. பட் 2100 வந்து ஜப்பான் பாப்புலேஷன் 5.3 கோடியாக குறையுங்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இத்தாலியிலையும் இந்த பாப்புலேஷன் குறையுங்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் பாப்புலேஷன் குறையும் போது ஆட்டோமேட்டிக்கலி சீனியர் சிட்டிசன்ஸோடைய பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகும். தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா 2011 சீனியர் சிட்டிசனோடைய பாப்புலேஷன் 10.4% இருந்துச்சு. பட் 2041 சீனியர் சிட்டிசன் பாப்புலேஷன் 22.6% இன்க்ரீஸ் ஆகுங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸ்வீடனில் வந்து பார்த்திங்கன்னா குழந்தை பெற்றுக்கொள்ளும் தம்பதியினருக்கு சில விஷயங்கள், சில அவார்டு கொடுக்குறதா ஸ்வீடன் சொல்லியிருந்தாங்க. இதனால் வந்து பார்த்திங்கன்னா ஸ்வீடனுடைய ஃபெர்டிலிட்டி ரேட் வந்து 1.7 1.9 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இது ஒரு எக்ஸாம்பிளாக பார்க்குறோம். ஸோ பல்வேறு யூரோப்பியன் கண்ட்ரிஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபெர்டிலிட்டி ரேட் இன்க்ரீஸ் ஆகிறதுக்காக பல ரிவார்டு கொடுக்குறாங்க. அண்ட் அதே மாதிரி யூரோப்பியன் கண்ட்ரீஸில் வந்து சீனியர் சிட்டிசன் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கிறதுனால டெவலப்பிங் கண்ட்ரீஸில் இருந்து யூரோப்பியன் கண்ட்ரீஸுக்கு நிறைய மக்கள் அங்கே போகிறாங்க. பட் இருந்தாலும் யூரோப்பியன் கண்ட்ரீஸை பொறுத்த வரைக்கும் ஃபெர்டிலிட்டி ரேட் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. அங்கே வந்து சீனியர் சிட்டிசன் தான் அதிகமாக இருக்காங்க. யங் பாப்புலேஷன் வந்து ரொம்ப கம்மி. யங் பாப்புலேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்தியாவும் சைனாவிலையும் அதிக யங் பாப்புலேஷன் இருக்காங்க. தட் நெக்ஸ்ட் ஒன், உல்ஃபா அமைப்புக்கு மேலும் 5 ஆண்டுகள் தடை நீட்டிப்பு. இது எந்த சட்டம் பிரகாரம் இந்த தடையை விதிச்சிருக்காங்க பார்த்திங்கன்னா அன்லாஃபுல் ஆக்டிவிட்டீஸ் ப்ரிவென்ஷன் ஆக்ட் 1967. உல்ஃபா இதோடைய ஃபுல் ஃபார்ம் என்னென்னு பார்த்திங்கன்னா யுனைடெட் லிபரேஷன் ஃப்ரண்ட் ஆஃப் அஸ்ஸாம். யுனைடெட் லிபரேஷன் ஃப்ரண்ட் ஆஃப் அஸ்ஸாம் இந்த அமைப்புக்கு வந்து நெக்ஸ்ட் 5 இயர்ஸுக்கு பேன் விதிச்சிருக்காங்க அக்கார்டிங் டு அன்லாஃபுல் ஆக்டிவிட்டீஸ் ப்ரிவென்ஷன் ஆக்ட் 1967. மத்திய அரசாங்கம் 3 ஸ்கீம்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஸ்கீம்ஸை பற்றி இதில் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்கீம்ஸோடைய பேசிக் விஷயங்கள் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், ஒரே நாடு ஒரே சந்தா, ஒன் நேஷன் ஒன் சப்ஸ்கிரிப்ஷன். இந்த ஸ்கீமை பற்றி பார்க்கலாம். இந்த ஒரே நாடு ஒரே சந்தா ஸ்கீம் பிரகாரம் வந்து பார்த்திங்கன்னா எல்லா யூனிவர்சிட்டிஸுக்கும் ஒரே மாதிரி ஜேர்னல்ஸ் கிடைக்கிறதுக்காக ஒரு பிளாட்ஃபார்ம் கொண்டு வர போகிறாங்க. இந்த பிளாட்ஃபார்ம் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஜேர்னல்ஸும் வந்து எல்லா யூனிவர்சிட்டிஸுக்கும் ஈக்குவலாக கிடைக்கும். இதற்கு முன்னாடி எப்படி கிடைக்கும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இன்ஸ்டிடியூஷனும் அவங்களுடைய விருப்பப்பட்ட ஜேர்னல்ஸை வந்து தேர்ந்தெடுக்கலாம். தனித்தனி ஜேர்னல்ஸை வந்து அவங்க தேர்ந்தெடுப்பாங்க. தற்போது வந்து பார்த்திங்கன்னா எல்லா யூனிவர்சிட்டிக்கும் ஒரே டைப் ஆஃப் ஜேர்னல் கிடைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது ஒரே பிளாட்ஃபார்மில். இதுதான் பார்த்திங்கன்னா ஒரே நாடு ஒரே சந்தா. தென் நெக்ஸ்ட் ஸ்கீம் என்னென்னு பார்த்திங்கன்னா நேஷ்னல் மிஷன் ஆன் நேச்சுரல் ஃபார்மிங், தேசிய இயற்கை வேளாண்மை இயக்கம். இந்த மிஷன் பொறுத்தவரையும் பார்த்திங்கன்னா கிருஷி விக்யான் கேந்திரா, அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டிஸ், ஃபார்மர்ஸ் ஃபீல்டு இந்த அமைப்புகள் இது சார்ந்து வந்து பார்த்திங்கன்னா ஃபார்மர்ஸுக்கு நிறைய ட்ரைனிங் கொடுக்க போகிறாங்க. இது ரிலேட்டடாக பார்த்திங்கன்னா இந்த ஆர்கானிக் ஃபார்மிங் ரிலேட்டடாக ஃபார்மர்ஸுக்கு ட்ரைனிங் கொடுக்க போகிறாங்க. இதில் கிருஷி விக்யான் கேந்திரா, அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டிஸ் இவங்க தான் இந்த ட்ரைனிங் கொடுப்பாங்க. ஸோ ட்ரைனிங் கொடுத்ததுக்கு பிறகு அவங்க ப்ரொடக்ஷன் பண்ணக்கூடிய ஆர்கானிக் ஃபார்மிங் இதிலேருந்து வரக்கூடிய கல்டிவேட்டட் ப்ராடக்ட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து பிராண்டிங் ப்ரொவைட் பண்ணுவாங்க, சர்டிஃபிகேஷன் ப்ரொவைட் பண்ணுவாங்க, மார்க்கெட்டிங்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய சப்போர்ட் பண்ணுறாங்க இந்த நேஷ்னல் மிஷன் ஆன் நேச்சுரல் ஃபார்மிங் ஸ்கீம் பிரகாரம். தேர்ட் ஸ்கீம் PAN 2.0 பெர்மனண்ட் அக்கௌண்ட் நம்பர் 2.0. ஸோ முன்னாடி இருந்த PAN ஸ்கீமுடைய அப்கிரேடேஷன் ஸ்கீம் தான் இந்த PAN 2.0.
பெர்மனண்ட் அக்கௌண்ட் நம்பர். இந்த பெர்மனண்ட் அக்கௌண்ட் நம்பரை வந்து பார்த்திங்கன்னா இன்கம் டேக்ஸ் ஆக்ட் பிரகாரம் 1972 இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. தற்போது வந்து பார்த்திங்கன்னா காமன் பிஸ்னஸ் ஐடென்டிஃபையர் இவங்களுக்கு வந்து புதுசாக இந்த பேன் நம்பர் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா QR கோட் ஃபீச்சர்ஸ் இருக்குது. அண்டு குயிக்காக வந்து ஈஸியாக நம்மளால் ஸ்கேன் பண்ண முடியும். அண்டு ஃபுல் ஆன்லைன் ஃபங்க்ஷன்ஸ் இதில் இருக்குது இந்த பேன் 2.0 ஸ்கீமில். நெக்ஸ்ட் ஒன், இதில் திவால் சட்டம் பற்றி கொடுத்துருக்காங்க. தற்போது இருக்கக்கூடிய திவால் சட்டம் எது பார்த்திங்கன்னா இன்சால்வென்சி பேங்க்ரப்சி கோட் 2016. இன்சால்வென்சி பேங்க்ரப்சி கோட் 2016 இதுதான் பார்த்திங்கன்னா தற்போது இருக்கக்கூடிய திவால் சட்டம். இந்த திவால் சட்டம் மூலமாக யாரெல்லாம் லோன் கொடுக்காமல் இருக்காங்களோ அவங்களுடைய கம்பெனிஸை வந்து மூடுறதுக்கான வசதிகள் எல்லாமே வந்து இந்த IBC கோடில் இருக்குது. நெக்ஸ்ட் ஒன், ஆயுள் காப்பீடு மூலம் ரூபாய் 8135 கோடி GST மத்திய அரசு. ஸோ இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் மூலமாக ஆயுள் காப்பீடு மூலம் வந்து பார்த்திங்கன்னா GST வசூல் எவ்வளோ பார்த்திங்கன்னா 8135 கோடி. ஸோ இன்சூரன்ஸில் வந்து எவ்வளோ GST பார்த்திங்கன்னா 18%. இன்சூரன்ஸில் 18% GST இருக்குது.